ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கணும். யார பாத்துனா இந்த வழக்கு தொடுத்த நாம் தமிழர் அப்புறம் பத்ரகாளி அம்மன் கோயில வேலை பார்த்த காவலாளி அவரை தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய காவல்துறை அடிச்சு கொண்டுச்சு. ஸ்டாலின் ஆட்சியில கவர்மெண்ட் ஜாப தூக்கி அந்த செத்த தம்பியோட பயணம் கொடுத்தாங்கல்ல, அது அநீதி கிடையாதா? அப்ப அந்த பணிக்காக படிச்சு எழுதி காத்திருக்கக்கூடிய மாணவர்கள் பாதிக்கப்படலையா? அப்ப 2025 நீங்க ஏன் வழக்கு தொடுக்கல? 2025 நீங்க ஏன் வழக்கு தொடுக்கல? நான் இப்ப உங்களை நேரடியா கேட்கிறேன். அப்ப நீங்க யாருடைய கைப்பாவை? திமுகவுடைய கைப்பாவை தானே. விஜய் கவர்மெண்ட் ஜாப் கொடுத்துட்டாரு அப்படின்றதுக்காண்டி வழக்கு தொடுக்குறீங்கல்ல, நியாயமான கேள்வி கேட்கறீங்க. அப்ப படிக்கிற இளைஞர்கள் எங்க போறது அப்படின்னு 2025 காவல்துறை அராஜகம் பண்ணுச்சு. ஸ்டாலினுடைய காவல்துறை, ஸ்டாலினுடைய கட்டுப்பாட்டுல இந்த காவல்துறை பண்ண தப்புக்கு அரசாங்க பணி எதுக்கு நீங்க கொடுத்தீங்க? அப்ப நீங்க யாருமே கேட்கலையே. சரி, அதெல்லாம் விடுங்க. கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராய மரணம் இதே திமுக ஆட்சியில தான் நடந்துச்சு. அப்போ அரசாங்க பணத்தை தூக்கி 5 லட்சம் 4 லட்சம் 3 லட்சம் வாரி அரைச்சிங்களே, பொதுமக்கள் பாதிக்கப்படுவாங்கன்னு தெரியாதா? அப்பெல்லாம் இந்த சீமான் போய் வழக்கு போடக்கூடாதா? அப்பெல்லாம் இந்த பாஜக போய் வழக்கு போடக்கூடாதா? இப்ப வழக்கு போட்டுருச்சு. அவர் மேல்முறையீட்டுக்காக உச்சநீதிமன்றம் போறாரு. உச்சநீதிமன்றத்துல வாதாடி நல்ல தீர்ப்பை வாங்கி வருவார் முதலமைச்சர் விஜய். இவர்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, விஜயனுடைய ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்பதுல குறிக்கோளா இருக்காங்க. ஒண்ணு கூட்டிட்டாங்க. ஏன்னா 50 வருஷ சிஸ்டத்தை உடஸ்டாப்ல இதை ஆட்சியை கவிழ்க்கணும் முடிவு பண்ணிட்டாங்க. அதனால மக்கள் வெளிப்படையா